வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பைக்கு ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணுறது மூலமாக பைக்குக்கு என்னென்ன யூஸ், அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பைக்கோட ஸ்பார்க் ப்ளக்கில் கார்பன் அதாவது கரி படிஞ்சிருந்துச்சுன்னா சரியாக ஃபயர் ஆகாது. இதனால் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாத பிரச்சனை, பேட்ரி ப்ராப்ளம், ஃபியூல் நிறையா வேஸ்ட் ஆகிறது, மைலேஜ் கொடுக்காதது, வித்தியாசமான இன்ஜின் நாய்ஸ், பைக் ரன்னிங்கில் இருக்கும்போதே ஆஃப் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பார்க் ப்ளக் தான் செக் பண்ணணும். இந்த பைக் மாடலில் ட்வின் ஸ்பார்க் ப்ளக் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டையுமே கழட்டி ரெண்டுமே க்ளீன் பண்ணி மாட்ட போகிறோம். இது கழட்டி மாட்டுறதுக்கான ஸ்பேனர் செட்டு பைக்கோடையே வரும். அது மட்டும்தான் அது கரெக்டாக பொருந்தும். ஒரு 2 சுற்று மட்டும் தான் டைட்டாக இருக்கும். அதை கழட்டிட்டோம்னா தானாக வந்துடும். இது ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். இதிலே மைனஸ் ப்ளஸ் வந்து கரண்ட்டை கொடுத்தோம்னா ரெண்டையும் பக்கத்தில் வரும்போது அட்ராக்ட் ஆகி அதில் தீப்பொறி வரும். அது மூலமாக வந்து ஆக்சிஜனோ அந்த ஃபியூல் பெட்ரோல் கலந்த கலவையை வந்து தீப்பிடிக்க வைக்கணும். இதுதான் இந்த ஸ்பார்க் ப்ளக்கோட வேலை. அந்த மாதிரி பெட்ரோல் தீப்பிடிக்க வைக்கும் போது இதில் கரியும் படியும். இந்த கரி மூலமாக என்ன ஆகும்னா அந்த மைனஸ் ப்ளஸ் டைரெக்டாக அந்த தீப்பொறி வந்து சரியாக உருவாகலைன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் வரும் பைக்கில். முக்கியமாக பைக் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கலான்னாலும், ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும், இடையிலே பைக் அடிக்கடி ஆஃப் ஆனாலுமே இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. இப்போ இன்ஜினுக்கு அந்த பக்கம் இருக்க ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டிடலாம். இந்த ஸ்பார்க் ப்ளக் கொஞ்சம் வித்தியாசமாக இன்ஜினுக்கு லைட்டாக வெளியே இருக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்பார்க் ப்ளக்கையும் நம்ம கழட்டியாச்சு. இந்த ஸ்பார்க் ப்ளக்கை நம்ம மண்ணெண்ணையில் போட்டோ, பெட்ரோலில் போட்டோ, ப்ரஷ்ஷை வச்சோ எப்படி வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்டீல் ப்ரஷ் மாதிரி அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட உப்புத்தாள் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு தேய்ச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் ஈஸியான மெத்தட் என்னென்னா அந்த உப்புத்தாள் மெத்தடு தான். இதில் மெயின் பார்ட் என்னென்னா அந்த ரெண்டு இணையிற பாகம் இருக்கும், அந்த தீப்பொறி வர்ற பாகம், அது மட்டும்தான் சுத்தமாகணும், ரொம்ப சுத்தமாகணும். அது மட்டும் தான் க்ளீனாக இருக்கணும். மற்ற பகுதியெல்லாம் கருப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உப்புத்தாள் வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்ருங்க. அந்த ரெண்டு இணையிற பாகத்தை நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இல்லை ஸ்பார்க் ப்ளக் ரொம்ப தெளிவாக நல்லா வெள்ளையாக பளிச்சுன்னு வரணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றியோ இல்லை பெட்ரோல் ஊற்றியோ நல்லா கழுவிட்டிங்கன்னா நல்லா தொடச்சி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் மாட்டுங்க. இந்த மாதிரி சால்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்க்கும் போது இதில் சின்ன சின்ன துகள்கள் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நல்லா க்ளீன் பண்ணிங்க. நல்லா துணியை வச்சு தொடச்சிருங்க.
இப்போ போதுமான வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பியும் பைக்கில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தூசி இருந்துச்சுன்னா தூசிலாம் க்ளீன் பண்ணி விட்ருங்க. அந்த அழுக்கு மரப்பகுதியில் ஏதாவது ஒரு அடைப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து எடுத்து விட்ருங்க. ஏன்னா மாட்டும் போது அதை இடையில சிக்கிக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏர் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணி மாட்டுறது இல்லை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுபோக இன்ஜின் ஆயிலை எப்படி செக் பண்ணி மாற்றுறது இல்லை மாற்றுற டைம் எப்போ வரும்ன்றது பார்க்குறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். உள்ளே நல்லா ஃபிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும், ஒரு அரை பாயிண்ட் மட்டும் நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த பைக்கோட 2 ஸ்பார்க் ப்ளக்கில் ஒன்று மட்டும் தான் நல்லா கறி அடைச்சிருந்துச்சு, ஒன்று கொஞ்சம் க்ளீனாக தான் இருந்துச்சு. அதில் 2யுமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இன்ஜின் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கு எல்லாத்தையுமே நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பைக்கோட ஆயில் நல்லாயிருக்கும். மைலேஜ் ப்ராப்ளம் வராது. வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லை வண்டி போயிட்டே இருக்கும்போது ஆஃப் ஆகுறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.